வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியல், அதாவது ஆனி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் இல்லத்திற்கே நான் வந்து நிற்கிறேன். உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்ட இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை, என்னுடைய அன்பை நீ உதாசீனம் செய்து விடாதே. உனக்காகத்தான் இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று எண்ணுகிறேன். அப்படியானால் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களில் இந்த கந்தன் அறிந்த உண்மைகளை உனக்கு சொல்லத்தான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? எது நடந்தாலும் இதை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக் கூடாதல்லவா? உன்னை தேடி நான் வருகின்ற இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு நடக்கப் போவது ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ளும் மாற்றங்களும் உனக்குள் வந்துவிட்டது. அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அத்தனை விஷயங்களையும் சரியாக உணரும் நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதும் எதையும் நினைத்து கலங்கிக் கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவு வந்துவிட்டது. கந்தன் சில நாட்களாக உன்னை தேடி வரவில்லை என்று வருத்தம் கொண்டாயா? என் குழந்தையே, கந்தனுக்கு பல வேளைகள் பல தரப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து ஏற்படும் பொழுது சில தருணங்களில் என் பிள்ளையை சந்திக்க முடியாமல் போய் விடுகின்றது. ஆனால் இன்று உனக்கு உன் அப்பன் உத்திரவாதம் கொடுக்கின்றேன். எந்த நிலை இருந்தாலும் சரி, கந்தன் உன்னை தேடி வர நான் நிச்சயமாக மறக்க மாட்டேன். உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்று உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதை எல்லாமும் உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்று ஒரு உத்திரவாதத்தினை நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். உன்னோடு நான் இருப்பதில் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். முழுமையான வெற்றியோடு என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இப்பொழுதே உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. நேரத்தின் அருமை கருதி என் பிள்ளைக்காக சில விஷயங்களை நான் சற்று சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்ல நினைக்கின்றேன். உன்னுடைய நேரத்தை நீ வீணடிக்க வேண்டாம் அல்லவா? கந்தனின் அருளோடு உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் இனி வரும் நாட்களில் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உனக்கு துணை இருக்க வேறென்ன கவலை? நான் உன்னோடு இருக்க உனக்கு வேறென்ன பதற்றம்? கந்தன் சொல்ல எல்லாமும் இனிமையாகவே உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. கந்தன் இருக்க எல்லாமும் இனி உனக்கு வெற்றியின் முகமாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. நான் இருந்து உனக்குள் உருவாக்கி தருகின்ற இது போன்ற விஷயங்களை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கைவிட்டு விடாதே. எதை நோக்கி நிற்கும் எல்லாமுமாக உனக்கு நான் வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் வருவது போல இனி எந்த நிலையிலும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தி நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எப்பொழுதும் நாம் கைவிடுவதை விடுத்து எந்த நிலையிலும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் மனநிறைவோடும் நல்ல புரிதலோடும் இருக்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு பல பலனை கொடுத்து உன்னை எப்பொழுதும் இது போன்ற நிலைகளில் மேன்மைப்படுத்தி இருக்கும்போது இனி என் பிள்ளை நீ நல்லதொரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்வாய் என்பதனை மறக்காது. எந்த காலமும் நிலையானது இல்லை என்று நாம் சொல்வது போலத்தான் இனி வரும் காலம் உனக்கானது என்பதனை
உன் அப்பன் நான் அழுத்திச் சொல்கின்றேன். இந்த கந்தன் இது போன்ற வார்த்தைகளை உனக்காக கொடுக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் எதையுமே என் பிள்ளை நீ கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த இடத்திலும் உன் வார்த்தைகளை நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது உனக்கு நல்லது நடக்கும். நான் வரும்போது உனக்கு ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கை நமக்குரிய நம்பிக்கையை இன்னமும் அதிகமாக கொடுக்கும் என்பதனை நாம் உணரும்போது நம்மை சுற்றி நமக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வோம். முன் நிற்பதில் நமக்கானது என்னவென்று நாம் கட்டாயமாக உணர்ந்து கொண்டிடுவோம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை போலவே நான் எப்பொழுதும் உன்னோடு தொடர்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ உறுதிப்படுத்தி கொண்டே இரு. எல்லா விஷயங்களையும் மனமகிழ்ச்சியோடு நீ எதிர்கொண்டு வாழ பழகு. எந்த நிலையிலும் கந்தன் கை கொடுக்கும் ஒவ்வொரு நிலையிலும் உன் வாழ்க்கை உன் எதிர்காலத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னுடைய எதிர்காலத்தை நீ உணரப்போகின்ற நேரத்தை மட்டும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதில் பதியவை. யாரையும் நம்பி இங்கு எந்த பலனும் கிடையாது. யாரையும் நம்பி என் பிள்ளை இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்ல வேண்டாம். உன்னை நம்பினால் மட்டும்தான் இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை மறக்காதே. உன்னை நம்பி நீ செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்து நிற்பதில் இல்லை வாழ்க்கை. கையில் கிடைத்ததை நாம் சந்தோஷமாக மாற்றி விடுவதுதான் உண்மையான வாழ்க்கை என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு கிடைத்திட்ட இது போன்ற உண்மைகளினால் இனி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக இருக்க எதையுமே நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் வரும்பொழுது இனி உன்னை தேடி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் உனக்குள் மிகப்பெரிய ஆச்சரியங்களை நடத்துவதைக் கண்டு நீ பேரானந்தம் அடையப் போகிறாய். உனக்காக நான் இருப்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து கொள்ளப் போகிறாய். கந்தனின் அருமை என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இப்பொழுது உனக்கு தெரிய தொடங்கி விட்டதல்லவா? அப்பன் நமக்காக என்னவெல்லாமும் செய்வார் என்பது உனக்கு புரிய தொடங்கி விட்டதல்லவா? அது போதும். என் பிள்ளையை நிச்சயமாக நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் பிள்ளைக்கு தன் வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் வந்து விட்டது என்றால் இனிமேல் யாராலும் என் பிள்ளையை வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் என் பிள்ளையை சோதிக்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் கொடுத்த வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையாக மாறட்டும். அப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கட்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். எதிலுமே ஒரு நல்ல மாற்றமும் நல்ல தெளிவும் என்றும் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நான் கொடுத்த வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டால், நான் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால், அடுத்தது நடக்கப் போவதும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். கந்தன் சொல்ல சொல்ல எல்லாமுமாக உன் வாழ்க்கையை நிச்சயமாக அது மாற்றிவிடும். எதிர்பாராத விஷயங்களை கூட இனி நீ எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை மாற்றுகின்ற விஷயங்கள் பல இனி நிச்சயமாக உன்னை தேற்றும். உனக்கு எப்பொழுதும் போல நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையுமே நாம் எண்ணி எண்ணி இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல நிலையை கொண்டு நீ வாழ பழகு. எதுவென்றாலும் அது உனக்கு என்றும் உன் எதிர்காலத்தை தூக்கி நிறுத்தும் ஒரு விஷயமாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
எத்தனை நிலையிலும் அப்பன் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதை பற்றிய குழப்பமும் இனி என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. கந்தன் இருக்கும் பொழுது என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.